சின்ன பொண்ணு, அடுத்த வாரம் என் அண்ணன் பேத்திக்கு சடங்கு இருக்குல்ல, நம்ம ஊருக்கு போவோம் பாத்தியா? அதனால உனக்கு ஒரு சேலையும் என் மவளுக்கு ஒரு சேலையும் எடுத்து வந்திருக்கேன். அப்படியாத்த? அன்னைக்கு சேலை கொடுத்துட்டீங்களா? ஆமாமா, வர்ற வழியில தானே அன்னிக்காரி வீடு, அவ கையில கொடுத்துட்டே வந்துட்டேன் பாத்துக்க. இது யோசிக்க வேண்டிய விஷயமாச்சே. நல்ல சேலையா இருக்கும் போல, அதான் மொவகிட்ட முதலே கொடுத்துட்டு வந்துட்டோம் கிழவி. என்ன என் மருமவ ஒரு மாதிரி குறுகுறுன்னு என்னைய பாக்குறா? சின்ன பொண்ணு, என் மவளுக்கு கூட சீக்கிரமா சேலை செலக்ட் பண்ணிட்டேன். உனக்கு தான் சேலை டிசைனு கலர்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணதுக்கே 4 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளவு நல்லவே இல்லையா கிழவி நீ? அப்படியாத்தே? எதுக்கு போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கிய? எந்த சேலைனாலும் நான் கட்டுனதே. பரவாயில்ல விடுமா, என் மருமகளுக்காக தானே. மலரக்கா, நம்ம 5000 ரூபாய் சேலை வாங்கினா 500 ரூபாய் ஒரு தள்ளுபடி ஒரு சேலை தந்தா தெரியுமா? அந்த சேலையை நான் கட்டி பார்த்தேன்க்கா, முளமே இல்ல. பத்தாதுக்கு அங்க இங்கன்னு ஓட்ட ஓட்டையா இருக்கு. எப்படிக்கா எனக்கே பத்தல, உங்க மருமகளுக்கு இது கட்ட முடியுமா? அட நாசமா போறவள, இதை என் மருமக இருக்கும்போது வந்து சொல்லுவியா? ஆஹா, 5000 ரூபாய் சேலையா உங்க மகளுக்கு தள்ளிட்டு 500 ரூபாய் தள்ளுபடி சேலையா எனக்கு கொடுத்திருக்கேன். இதுக்கு தான் நான் 4 மணி நேரமா பார்த்து வாங்கினேன்னு சொன்னீல. மருமகளே, அது வந்து எம்மா. ஏடி நீ எதுக்கு கத்துற? எம்மா, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்கிட்ட புடவை வாங்கி தானே நான் அழுதனா? இப்படியா ஓட்ட ஓட்டையா இருக்கிற புடவை எனக்கு வாங்கி தருவ? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ட்ரெஸ் அக்க அடிய கிளவி, ஓட்ட சேலை உன் மொபைலுக்கா? அப்போ 5000 ரூபாய் நல்ல புடவை எனக்கு வந்துருச்சா? தனக்கு தானே சூனியம் வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது போல இருக்க.